வணக்கங்க. அமுதமுகில் சமையல் அன்றைக்கி என்ன வீடியோனா, அதாவது மொறுன்னு கிறிஸ்பியாக ஒரு ஓலை பக்கடா மாதிரி ஒரு முறுக்கு மாதிரி சுற்றி உடச்சிக்கிற போகிறோம். நல்லா இருக்குங்க சாப்பிட, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பச்சரிசி மாவில் தான் அது செய்ய போகிறோம். பச்சரிசி மாவு, கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் தான் கடலை மாவு சேர்க்கணும். அதை சேர்த்து செய்வோம் வாங்க. கடலை மாவும் பச்சரிசி மாவும் 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வெள்ளை எள்ளு அது சேர்க்கணும். அப்புறம் ஓமம் இருந்தால் சேருங்க, இல்லாட்டினா சின்ன சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, ரசம் வைக்கிறது, அதை நசுக்கி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்ப்பாங்க. நான் கருவேப்பிலை பொடி சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்குவோம். வாசமாக இருக்கும், கலந்துக்கலாம். இப்போ அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்கிட்டு இப்போ பச்சரிசி மாவையும் கடலை மாவையும் இதில் சேர்த்துக்கணும். இந்த நம்ம கலந்து வச்ச கொஞ்சமாக சேர்த்த கடலை மாவும் பச்சரிசி மாவையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொட்டிக்கிட்டு நல்லா கட்டிப்படாமல் நல்லா கிண்டிக்கிங்க. இதில் 1 ஸ்பூன் ஆயில் விடுறேன். எதுக்குன்னா சட்டியில் மாவு பிடிக்காமல் இருக்கும். நல்லா நீங்கள் மசித்து பொறுமையாக சிம்மில் தான் அடுப்பு கம்ப்ளீட்டாக இருக்கணும். லோவில் வச்சே கிண்டிக்கிங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிக்கும். அடுப்பை கூட நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கூட கிண்டி இறக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா கிண்டி மாவை இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். இது மாவு நல்லா ஆறணும். கம்ப்ளீட்டாக ஆறினா தான் ரெடி பண்ணலாம். வந்து நம்ம ஓலை ரிப்பன் பக்கடா போடுவோம் இல்லையா, ஆறணும். இந்த மாதிரி பக்கடா ஆச்சில் நான் அமுக்கிட்டு அப்படி எண்ணெய் கடாய் வச்சுருக்கேன். இப்போ அதில் புழிஞ்சு விடுவோம். அப்படியே சுற்றி தண்ணி எரிஞ்சு ஒரு கையில் அடித்து பிணைஞ்சு கொடுத்துக்கிறேங்க. திருப்பி விடலாம், போட்டு விடு. இதே மாதிரி அது புளிஞ்சது மாதிரியே புளிஞ்சுக்கணும். இது பாருங்க, நல்லா பொறுப்பொருன்னு இருக்கும். ஆறினோன்னா உடச்சிக்கலாம். சூப்பர். அப்படியே நீங்கள் கட்டமாக தினமாவே அப்படியே புளிஞ்சு விட்டுருக்கோம். அப்படி புளிஞ்சு எடுத்துக்க வேண்டியதாங்க. சூப்பராக புளிக்கணும். பாருங்கள், நம்ம ரெடி பண்ணது எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே நம்ம உடச்சி விட்டுக்க வேண்டியதான். சவுண்டு அப்படியே பொறுன்னு இருக்கும். எண்ணெயே குடிச்சிருக்காது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் நீங்கள் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். சாப்பிடவும் பொறுப்பும் கொடுக்கும். மொறுன்னு இருந்துச்சுங்க. நம்ம எப்போதும் சுடுறதோட அப்படி வித்தியாசமாக சுட்டு கொடுத்தா சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன். செமையாக வந்துச்சு எனக்கு. நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு குழந்தைங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் பொறுப்பாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த முறுக்கு பிடிக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள். நான் செஞ்சது மாதிரியே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அவ்வளோ பொறுன்னு இருந்துச்சு. எண்ணெயே குடிக்கலை. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ எந்த முறுக்கு உடைச்சாலுமே பொறுப்பாக தான் இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நன்றிங்க.